Hi everyone, welcome to the channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுளில் ரீசெண்டாக நடந்த I/O 2025ஓட டாப் கிரேசி அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம டேரெக்டாக வீடியோவில் ஜம்ப் இன் பண்ணிடலாம். அப்டேட் நம்பர் 1, ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா. ஸோ நம்ம எல்லாருமே கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ராவில் என்ன அப்படின்னா கூகுளோட லைவ் வீடியோ அசிஸ்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் வீடியோ டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி காட்டிட்டீங்க அப்படின்னா காட்டிட்டு அது கூகுள்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் கீஸ் எங்கே இருக்குது, ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஃபோனையும் கீயும் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ராவோட டெமோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். That's a pretty nice convertible. I think you might have mistaken the garbage truck for a convertible. Is there anything else I can help you with? What's this skinny building doing in my neighborhood? It's a street light, not a building. Why are these palm trees so short? I'm worried about them. They're not short. They're actually pretty tall. Sick convertible. Garbage truck again. Anything else? Why do people keep delivering packages to my lawn? It's not a package, it's a utility box. Why is this person following me wherever I walk? No one's following you. That's just your shadow. இது போக அவங்க இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஓல்ட் பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா வந்து அவங்க வீட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணுறதுக்கும் ஸோ அவங்களோட மைக்ரோஃபோன் ஹெட்ஃபோன்லாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண லொக்கேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத மாதிரி ஒரு வீடியோ காட்டியிருந்தாங்க, விச் இஸ் ரொம்பவே இனோவேட்டிவான ஒன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கூகுள் ஆன் தட். அப்டேட் நம்பர் 2, கூகுள் மீட் அப்கிரேட். ஸோ நம்ம எல்லாருமே வந்து கூகுள் மீட் யூஸ் பண்ணியிருந்திருப்போம், ஜூம் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ ரீசெண்டாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் மீட்டில் வந்து ரியல் டைம் லைவ் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ தமிழில் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஸ்பானிஷ் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பேசுகிற தமிழை அவங்களுக்கு ஸ்பானிஷில் லைவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அவங்க பேசுகிற ஸ்பானிஷை நமக்கு தமிழில் லைவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். Hey Camilla, let me turn on speech translation. It's nice to finally talk to you. Es bueno hablarte finalmente. No puedo esperar a alquilar tu casa. Te vas a divertir mucho y creo que te va a encantar. You're going to have a lot of fun, and I think you're going to love visiting the city. The house is in a very nice neighborhood and overlooks the mountains. இது வந்து ரொம்பவே ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர். ஐ எம் பேட்லி வெயிட்டிங் டு ட்ரை திஸ் ஒன். அப்டேட் நம்பர் 3. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூகுளோட இமேஜ் ஜென்ரேஷன் வந்து இமேஜ் ஜென் 3 யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீடியோ ஜென்ரேஷனுக்கு வந்து VO2 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா இமேஜ் ஜென் 3லேருந்து இமேஜ் ஜென் 4க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் இமேஜ் ஜென் 4 நீங்கள் வந்து ஸ்டன்னிங் ஏஐ இமேஜஸ் வந்து ஜஸ்ட் வித் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து எவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது அப்படின்றத நீங்களே இந்த இமேஜில் பாருங்கள். இந்த ஃப்ளாரில் இருக்க வாட்டர் ட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் மாதிரியே தெரியாது. அதே மாதிரி அவங்களோட வீடியோ ஜென்ரேஷன் VO2லேருந்து VO3க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் VO2 நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஜென்ரேஷன் கிளிப் வந்து ஸ்மால் வீடியோ ஜென்ரேஷன் கிளிப் க்ரியேட் பண்ணலாம். பட் வித் VO3 ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறத விட நீங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து டயலாக் பேசுகிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து மியூசிக் வரைக்கும் எல்லாமே வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் வச்சுமே பண்ணிக்கலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்காக மெஸ்மரைசிங்காக இருக்குது பாருங்கள். They left behind a ball today. It bounced higher than I can jump. Oh, what manner of magic is that? அப்டேட் நம்பர் 4, கூகுள் ஃப்ளோ. வித் ஃப்ளோ வந்து கூகுள் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிலிம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வைக்கிறாங்க. வித் ஃப்ளோ வந்து நீங்கள் என்டையர் ஃபிலிம் மேக்கிங் வீடியோவே வந்து ஃப்ளோ வச்சு க்ரியேட் பண்ணலாம். உண்மையிலேயே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அவங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களோட ஹேண்ட் கியர் இந்த மாதிரி இருக்கணும், ஸோ கார் இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு பின்னாடி வந்து ஒரு 10 ஃபுட்டில் இருக்கணும், எனக்கு ஒரு ஃப்ளையிங் கார் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறாங்க. அதோட அவுட்புட்டை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவுட் ஆஃப் த வேர்ல்டாக அன்ரியலாக இருக்குது. ஜஸ்ட் இதை பார்த்தா ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் மாதிரியே தெரியல. ஸோ அவங்க இன்னொரு வீடியோ அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க, ஒரு வார் சீக்வன்ஸ் வைக்கிற மாதிரி அந்த ஃப்ளோ வச்சு க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த சங்கர் படத்தில் எடுத்த சீனா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டா அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அப்டேட் நம்பர் 5, கூகுள்ஸ் ஏஐ மோட்.
ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வித் பெர்ப்ளெக்சிட்டி வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ஹார்ட் ப்ராப்ளமாக கொடுத்தீங்கன்னா அதுவே சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் வேர்ட்ஸில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்கணும், என் பட்ஜெட் வந்து 50,000. ஸோ எனக்கு வந்து டியூவல் சிம் இருக்கணும், அது போக எனக்கு வந்து கேமரா வந்து 50 மெகா பிக்சல் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இன்புட் ப்ராம்ப்டில் கொடுத்தேன்னா அது வந்து 100 ஆஃப் வெப்சைட்ஸ் கோ த்ரூ பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு நீ இந்த ஃபோன் வாங்கினா என்ன அட்வான்டேஜ், இந்த ஃபோன் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி நீட்டாக சிம்பிளாக எனக்கு புரியுற மாதிரி க்யூரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கூகுள் வந்து இந்த ஸ்பேஸில் இல்லாமல் இருந்தாங்க. வித் ஏஐ மோட் வந்து அவங்க வந்து பெர்ப்ளெக்சிட்டி டஃப் கொடுக்குற மாதிரி ஏஐ மோட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்கெண்டில் போகிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வித் லைவ் மியூசிக் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் கோ த்ரூ பண்ணி பேஸ்ட் ஆன் த இன்புட் என்னென்ன வந்து அவங்களோட டாப் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ரைட் சைடில் கொடுத்துருக்கு. ப்ளஸ் கீழே வந்து அதோட ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ வித் திஸ் ஒன் இவங்க வந்து பெர்ப்ளெக்சிட்டியோட ப்ரோ வெர்ஷனை வந்து கூகுளோட ஃப்ரீ வெர்ஷனில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ செகண்டாக வந்து என்னென்னா கூகுளோட ட்ரை ஆன் ஃபீச்சர். இது வந்து டாப் நாச், இதுவரையும் எங்கேயுமே பார்க்காத ஒரு புது ஃபீச்சர். அதாவது என்னென்னா இவங்க வந்து அவங்களோட இமேஜை வந்து லெஃப்ட் சைடில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக ரைட் சைடில் வந்து அவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களோட காஸ்டியூம் கார்மெண்ட்டை வந்து ரைட் சைடில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வந்து இந்த காஸ்டியூம் வந்து அவங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு அவங்களோட டைமென்ஷன், அவங்களோட ஹைட் எல்லாத்தையும் வச்சு டிஃப்யூஷன் மாடல் யூஸ் பண்ணி அது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ விச் இஸ் ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த ஏஐ மோட் ஃபீச்சர் வந்து அவங்க வந்து யூஎஸில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்டேட் நம்பர் 6, கூகுள் குரோம் ப்ளஸ் ஜெமினை ஏஐ. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம கூகுள் குரோமில் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஜெமினை ஏஐ எக்ஸ்டென்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் போய் ஜெமினை ஏஐ கிளிக் பண்ணிங்கன்னா என் வெப்பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு அமேசான் ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரிவ்யூ ரேட்டிங்ஸ் பார்க்கணும், அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிவ்யூ இருக்குன்னா நீங்கள் இந்த ப்ராம்ப்டில் போய் ஜெமினை ப்ராம்ப்டில் போய் எனக்கு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோட ரேட்டிங் வந்து சம்மரைசேஷன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் போய் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவல் ரிவ்யூஸ்லாம் படிக்க தேவையில்லை. இது ரொம்பவே ஒரு கூலான ஃபீச்சர். ஸோ ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா ஜெமினி ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரண்ட்லி வந்து சாட் ஜிபிடி மாதிரி கான்வர்சேஷனல் ஏஐ ப்ளஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் ஃபீச்சரும் வந்து ஆப்லேயே எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் தனியாக போய் இதுக்குன்னு போய் நீங்கள் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் இமேஜ் ஜென்ரேஷனோ வீடியோ ஜென்ரேஷனோ யூஸ் பண்ண தேவையில்ல. உங்கள் ஆப்லேயே வந்து நீங்கள் கான்வர்சேஷனல் ஏஐ, வாய்ஸ் அசிஸ்டன்ட், வீடியோ அசிஸ்டன்ட், இமேஜ் ஜென்ரேஷன் எல்லாமே ஒரே இடத்துலையே இனிமேல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் நம்பர் 7, கூகுள் பீம். நம்ம எல்லாருமே 2 டைமென்ஷனல் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் யூஸ் பண்ணியிருப்போம், ஜூம், கூகுள் மீட். ஸோ இவங்க என்னென்னா ஒரு படி மேலே போய் 3 டைமென்ஷனல் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா 3 டைரக்ஷனில் இந்த கேமரா இருக்கும். அது உங்கள் ஃபேஸு, உங்கள் போஸ்டர் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு விர்ச்சுவல் கால் மாதிரியே தெரியாது, இன்பர்சன் அட்டன் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் உங்கள் ஷேடோ எல்லாமே ப்ரிசைஸாக இருக்கிற மாதிரி அந்தளவு ஒரு மேஜிக்கல் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கூகுளோட பீம் ஆப். அப்டேட் நம்பர் 8, கூகுள்ஸ் லிரியா 2. லிரியா 2 வந்து ஒரு மியூசிக் ஜென்ரேஷன் டூல். ஸோ அவங்க டெமோவில் வந்து சங்கர் மகாதேவன் லிரியா 2 யூஸ் பண்ணி ஒரு என்டையர் மியூசிக் கம்போஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க டெமோவில். ஸோ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் பர்சன் இருந்தீங்கன்னா அந்த லிரியா 2 ஆப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அப்டேட் நம்பர் 9, ஆண்ட்ராய்டு XR. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கூகுள் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கூகுள் கிளாஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ஃபெயிலியரான ப்ராஜெக்டாக போச்சு. ஸோ இதை வந்து அவங்க பவர்ஃபுல் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுள் கிளாஸ் போட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. மெசேஜ் ரீட் பண்ணலாம், மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், வாய்ஸ் அசிஸ்டன்ட், வீடியோ அசிஸ்டன்ட் எல்லா ஃபீச்சருமே இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெமோ பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்க பேக் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கூகுள் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கையில் ஒரு காஃபி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காஃபியில் இருக்கிற டைம், டெம்பரேச்சர் எல்லாமே அதில் காட்டுது. ப்ளஸ் அவங்க அங்கே ஹோஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜ் இவங்க வந்து கிளாஸ் வச்சு ரீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து அவங்க ஆன் ஸ்டேஜ் போகிறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க கோஹோஸ்ட் முன்னாடி நிற்கிறாங்க. 2 பேருமே கூகுள் கிளாஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து ரியல் டைம் லைவ் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து டெமோ இங்கே காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து ஃபார்சி லாங்குவேஜில் பேசுகிறது அதை வந்து ரியல் டைமில் இவங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுது. அதே மாதிரி இவங்க ஹிந்தியில் பேசுகிறத ரியல் டைமில் அவங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுது பாருங்கள். بسیار خوب. حالا میتونی ببینی حرفای من
ترجمه میشن از فارسی به انگلیسی. हाँ बिल्कुल अब मेरी पूरी दुनिया खुल जाती है और मैं सब कुछ समझ सकती हूँ आसानी से. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு மெஸ்மரைசிங் ஃபீச்சர். அப்டேட் நம்பர் 10 கூகுள்ஸ் சின் ஐடி. ஸோ கூகுள் சின் ஐடி என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு இன்விசிபிள் வாட்டர் மார்க். அவங்க வந்து இன்விசிபிள் வாட்டர் மார்க்கை அவங்களோட எல்லா ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டையும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஸோ எத்தனை பேர் வந்து அவங்களோட ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஒன் ஆஃப் த கிரேசிஸ் அப்படி என்ன அப்படின்னா லாஸ்ட் அவங்க லான்ச் பண்ண 1 or 2 இயர்ஸ்லேருந்து ஓவர் 10 பில்லியன் ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்ஸ் வந்து ஜெமினை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 கோடி ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு ரெவல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம டெய்லி ஏஐ கற்றுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபார் பிஹைண்ட் போயிடும். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாப் 10 கூகுள் ஐஓ அப்டேட்ஸில் எது உங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video.